கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. சாபத்திற்கு நீங்களான ஒரு வாழ்க்கை. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஆதியாகமம் 3:18-19. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். தேவன் பூமியை ஓர் அழகான தோட்டத்தை போல் உருவாக்கினார். ஆனால் மனிதனின் பாவம் களைகளையும் முட்களையும் அதற்குள் கொண்டு வந்தது. பாவம் உன் இருதயத்தில் முட்களை பிறப்பிக்கிறது. அதாவது உன்னையும் மற்றவர்களையும் புண்படுத்தும் சுபாவங்களை அது உன்னில் உண்டு பண்ணுகிறது. நீ ஒரு முள்ளாக இராதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முட்கிரீடம் அணிந்து இந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இங்குதான் முதலாக வேர்வை, ஆகாரம் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவத்தில் விழுமுன் மனிதன் தன் ஆகாரத்திற்காக பிரயாசப்பட வேண்டியதாய் இருக்கவில்லை. அவன் கனிகளை புசித்து சந்தோஷமாயிருந்தான். அதற்காக அவன் எந்த பிரயாசத்தையும் மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கவில்லை. ஆனால் இப்போது அவன் கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கிறது. பாவம் செய்த பின் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது போல நிலமும் கூட கடினமாகி இப்போது அவன் பாடுபட்டு அதை பண்படுத்த வேண்டியதாயிற்று. உலக பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்படுவதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு சுயாதீனராக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். நம் கவலைகளை எல்லாம் நாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. கர்த்தர் நமக்காக கவலைப்படுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:31. இப்படிப்பட்டவைகளுக்காக கவலைப்படுகிறவர்கள் தேவனை அறியாத புறஜாதியாரே ஆவர். சாபத்திற்கு நீங்களான ஒரு வாழ்வை நமக்கு சம்பாதித்து தரும்படி கர்த்தராகிய இயேசு மிக உயர்ந்த கிரியத்தை செலுத்தியிருக்கிறார். நாம் இந்த புது வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கிறோமா அல்லது இன்னும் சாபத்தின் கீழ் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆமேன்.